ஆபீஸ் டைம் ஆச்சுமா, சீக்கிரம். என்னங்க என்னங்க நீங்க டீ கொண்டு வந்த லட்சுமி என்னாச்சுங்க? டீ குடிக்கிறீங்களா? வேண்டாமா, மனசு எனக்கு பிடிக்கல. ஏங்க நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கிறேன். ஏதோ சொல்ல வர்றீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. இவ்வளவு வருஷமா உங்களோட நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேனே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இல்லம்மா, மனசே சரியில்லை. என்னன்னு சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். இல்ல, நம்ம பொண்ணு நம்மளை விட்டு எங்கேயோ எட்ட போய்கிட்டு இருப்பா போல தெரியுது. என்னங்க சொல்றீங்க? அவ நம்ம ரத்தங்க. நம்ம ரத்தம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. என்ன நடந்தது? நான் கேட்கவா? கேட்டாதாங்க தெரியும். ஏன்டா உடுன்ட்டுங்களா சொல்றதுக்கு லட்சுமி கேட்க வேண்டாம், கண்டு பேசாத, சரியா? என்னமா இங்க வெட்டி நாயம்? உன்னை கரைக்கு போயிட்டு வர சொல்லி எப்ப சொன்ன? இன்னும் போகாம இருக்கியா? சீக்கிரம் போயிட்டு வா. சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. நீங்க சாப்பிட்டு நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. என்ன இது மாமா பழைய சாப்பாடு வச்சிருக்க? அதான் சாப்பாடு எவ்வளவு இருக்குல்ல? அது பப்பிக்கு. ஏதோ பப்பிக்குங்க. நாயும் மாமா ஒண்ணா? 10,000 கட்டு நாய் வாங்கியிருக்கேன். அது உடம்பு சரியில்லை, யார் கட்டுவா? நம்ம சின்னதுல இருந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி கல்யாணம் வரைக்கும் பண்ணி வச்சிருக்கிற, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நாயும் மாமா ஒண்ணா? இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? கத்தாதடி, மாமா கேட்க போகுது. இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு. என்னமோ பண்ணிட்டோம். ஓ, உங்களுக்கு உள்ள சாப்பாடுலாம் இறங்காதோ? பழைய சாப்பாடுலாம் போட்டா சாப்பிட மாட்டீங்களோ? வீட்ல சும்மா தானே இருக்கிறீங்க. வாட்ச்மேன் வேலைக்கு போனா கூட 5,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, உடம்பு சரியில்லைம்மா, நான் ஒரு 2 நாள் போறேன். போய் கிழிச்சிட்டாரு. நம்ம ஒப்பம்மா பெத்து வளர்த்தணும்மா. ஆமா, ஊர் உலகத்துல நீங்க மட்டும்தான் பெத்து வளர்த்திட்டீங்க. இப்படி எல்லாம் பேசினா வேற எப்படி பேசுறது? சொல்லுங்க, வேற எப்படி உங்ககிட்ட பேசிட்டோம் நானு? நான் என்னதான் பண்றேன்? வேற என்ன பண்றீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க நீங்க. நீங்க என்ன ஆம்பளையா? நீங்க ஆம்பளையா? என்னம்மா அப்பாவை பார்த்தா நீ கை நீட்டி பேசிட்டு இருக்கிற? யாரு மேல கை வைக்கிறீங்க? என்னம்மா அது? என்ன காரியம் பண்ணிருக்க? அப்பாவே அடிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய ஆளாயிட்டியா? பரவாயில்லம்மா. என்னடா காரியம் பண்ண? ஐயோ, கையெல்லாம் பாரு எப்படி சமந்து கிடக்கு. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. எப்படி சமந்து நினைச்சதான் எனக்கு வலிக்கு. நான் இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாம் இவ்வளவு பிரச்சனை. சாரி, உங்க அம்மா வந்து சொல்லிடுறான். நான் எங்கேயும் போறேன். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமி. என்னத்துக்கு இங்க நான் ஒரு ரோக போவோம். இன்னும் விளையாடுறவா வாங்க போலாம், வீட்டு போல வாங்க.
தெரியாத ஒரு ஊருக்கு போறேன். ஆமாடியாடா ஏரியா போலாம். ஏர் போலாம். இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குங்க, பார்த்து வரேன். சரி சரி. சரி. எல்லாத்துக்குமே நாளைக்கு தெரியும், சரிங்களா? சந்தியா, ஆபீஸ் போலியா? அப்பா எங்கடி காணோம்? ஏய், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ டிவி பாத்துட்டு இருக்க. இப்ப எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? ஆமா, உன் புருஷனா வீட்டை விட்டு வெளில போயிட்டான். என்னது, அப்பா வெளியில போயிட்டாரா? வீட்டுல வெட்டியா சும்மா இருந்தா இப்படிதான் சொர்ண வேலை செய்யும். என்னது, ஏன் புருஷனா? அவர் உனக்கு அப்பாடி. ஓ, உனக்கு அந்த நினைப்புல இருக்கா? அப்பனா தான் அவனுக்கு என்ன செஞ்சான்? திண்டு திண்டு தூங்கி தானே ஒட்டப்பிள்ள. நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன். யார மாதிரி சும்மா இருந்தாருன்னு சொல்ற? இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சு தேங்க சொல்லடி அவரு. என்னது, தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரா? அதுக்கு காரணமே நீதாண்டி. என்ன சொல்ற? எந்த உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதை சொல்ல வச்சுட்டியேடி. நீ 10ஆம் கிளாஸ் படிச்சப்போ மஞ்சத்தாமல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேல, உனக்கு கிட்னி போயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன் அப்பா தான் அவரோட கிட்னியை கொடுத்து உனக்கு உசுர் பிச்சை போட்டாரு. அவர் கிட்னி கொடுத்தங்காடி தாண்டி வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த கஷ்டத்தை ஒரு நாள் கூட உங்களை காட்டினது இல்ல. ஏன், கட்டின பொண்டாட்டி எங்கட கூட அவர் காட்டினது இல்ல. அவர் சந்தோஷத்தை மறைச்சு உனக்காக வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு நல்ல கூலி கொடுத்துட்டடி நீ. ராமன் இல்லாததுக்கு எப்படி சீதை இல்லையோ, அதே மாதிரி என் புருஷன் இல்லாத இடத்துல எனக்கு இடமே இல்ல. நான் வரேன்டி. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நான் பண்ண என்ன விடு, நீ உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். என்ன விடு, மன்னிச்சிடுமா. அக்கா மாமா அங்க குளத்துல இருந்துட்டாங்க. என்னடா சொல்றதா, போய் பாக்கலாம். ஐயோ, என்ன விட்டு போயிட்டீங்களே. ஐயோ, அவசரப்பட்டுட்டீங்களே. என்னங்க, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. என்னங்க பண்ணுவேன்? இது தெரியாம உங்களை நான் அடிச்சிட்டேனேப்பா. மறுபடியும் ஒரு ஜென்மன் இருந்தா உங்களுக்கு நான் மகளா போறப்பா.